அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் தனசேகரன், ஆடிட்டர் ரமேஷ், மக்கள் இயக்கம் தமிழகம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர். வரக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா கட்சிகளும் போட்டியிடுவாங்க. சில பேர் சுயேட்சையாகவும் போட்டியிடுவாங்க. தமிழகத்திலே பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, இன்னும் நிறைய தமிழகத்தில் புது புது கட்சியெல்லாம் நிறைய இருக்கு. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துட்டு வர்றாங்க. இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம், தாவேக்கா உள்ளிட்ட இன்னும் நிறைய கட்சிகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இந்த தடவை போட்டி போட போறாங்க. மக்கள் நீங்க உங்களுடைய ஓட்டை யாருக்கு போடணுங்கிறத அது நீங்க தெளிவா முடிவெடுங்க. ஆனா யாருக்கு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த காணொளி பதிவுல நான் வந்திருக்கேன். தமிழக மக்கள் என்ன பண்ணாலும் அந்த 5 ஆண்டு காலத்துல நாம என்ன நரக வேதனையை தமிழ்நாட்டில் கொடுத்திருந்தாலும் கடைசி நேரத்தில் காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாங்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரப்போறோங்கிற ஒரு மிதப்புல இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய கனவு நிறைவேற விடாமல் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க கூடாது. எவ்வளவு பிரச்சனை இந்த 5 ஆண்டு காலங்களில் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனையா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்றேன். இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய விஷயம் டாஸ்மாக். 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருவதற்கு முன்பு வரை பூரண மதுவிலக்கு கொண்டுட்டு வருவோம். தமிழகத்துல ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வடிகட்டின பொய்ய அவங்களால முடியவே முடியாது. இது ஏன்னா இது அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ராஜாஜி காலத்துல இருந்து இது ஒரு பெரிய சவால். தமிழகத்திலே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க காலத்திலாம் இது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா தமிழக அரசாங்கமே இந்த டாஸ்மாக் தொழிலை நம்பிதான், அதுல வரக்கூடிய அந்த வருவாயை வச்சுதான் மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா கவர்மெண்டினுடைய கஜானாவை நிரப்ப வேண்டியிருக்கு. தமிழக மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை இதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது பிரதானமான வருமானங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இதை இப்ப முறியடிக்கணும். 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? அவங்களுடைய வீட்டு வாசல்ல நின்னாங்க கொடி பிடிச்சிட்டு. அவங்களுடைய கிளை கழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கொடி பிடிச்சிட்டு நின்னாங்க. எதுக்குன்னா எடப்பாடி அரசு பதவி விலகணும், எடப்பாடி அரசு டிஸ்மிஸ் பண்ணணும், டாஸ்மாக் சாராயத்தை மூடணும், எல்லாரையும் குடிக்க வச்சு நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி அரசு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். யாரு? இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் நிறைவு பெற போகுது. இன்னும் 1 மாசம் 2 மாசம் தான் இருக்கு. இந்த காலத்துல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவோம், முதல் கையெழுத்தே பூர்ண மதுவிலக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா? ஏன் அந்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியல? சகல வல்லமையும் சகல அதிகாரமும் எல்லா விதமான முடிவுகளும் தனித்து முடிவெடுக்கக்கூடிய அளவுல தானே நீங்க பெரும்பான்மையா இந்த தடவை ஆட்சியில் அமர்ந்தீங்க. எல்லா விதமான சகல அதிகாரமும் உங்களுக்கு இருக்குல்ல. இந்த டாஸ்மாக் கடை இழுத்து மூடுறதுக்கு ஒரு சின்ன முயற்சி கூட நீங்க எடுக்கலையே. ஆனா டாஸ்மாக் வியாபாரத்தை இன்னும் அதிகப்படுத்தினாங்க. எல்லா மக்கள் மத்தியிலையும் இந்த டாஸ்மாக் சாராயத்தை இன்னும் விரிவடை செஞ்சாங்க. என்ன ஒரு கேவலம் பாருங்க. டாஸ்மாக் கடைக்கு குடிக்க போற மது பிரியர்கள் கடைக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10 ரூபா அதிகம். சில கடைகள்ல 20, 25, 30 ரூபா வரைக்கும் அதிகம்லாம் கூட சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மதுப்பிரியர்கள் குடிக்கு அடிமையாயிட்டாங்க. குடி அடிமைங்கிறது அது ஒரு பெரிய ஒன்றும் திருத்த முடியாத ஒரு பெரிய குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. குடி என்பது ஒரு மிகப்பெரிய மனநோய், ஒரு பழக்கம் வந்துடுச்சு. அதை சரி பண்ணணும்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அந்த மதுப்பிரியர்களிடமிருந்து மதுவை பிரிப்பதற்கு, மது குடிப்பதற்கு அவங்க மறுப்பதற்கு, குடிப்பழக்கத்தை அவர்கள் மறுப்பதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை முயற்சி எடுத்தீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் பாட்டில் பொறுக்க விட்டுட்டாங்க.
பாட்டில் பொறுக்கிட்டு வந்து மறுபடியும் அதே கடையில் கொடுத்தா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாங்க. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து 20 பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு 170 ரூபா 160 ரூபா ஒரு குவார்டர்னுடைய விலை அப்படின்னா 170 ரூபா கடையில் விற்கிறது. பீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபா பீர் வந்துன்னா உங்களுக்கு வந்து கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 170 ரூபா பீரு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எப்படின்னு சொல்லி மது பிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் பொறுக்க விட்டுட்டாங்க. ஏன் டாஸ்மாகை தடை பண்ணுவோன்னு சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த டாஸ்மாகை தடை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி இந்த 5 வருஷத்தில் நீங்கள் எடுத்திருப்பீங்கிறத சொல்லுங்க. முடியுமா? உங்களாலலாம் டாஸ்மாகலாம் ஒழிக்க முடியாது. அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தில் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தமிழகத்துக்கு முதலமைச்சராக வர வேண்டும். வேற வழியே இல்லை. என்ன மன்னர் பரம்பரையா நீங்க? என்ன ஜமீன்தாரா? பெரிய ஜமீன்தாரா நீங்களாம்? எப்படி வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு? யார் நீங்க? முதல்ல உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? நிரந்தரமா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வந்து உண்டாக்கிட்டீங்க. முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் உயிரோடு இருந்த வரை தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமை பொறுப்புக்கு வரவிடவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இவருக்கு அடிப்படை அறிவு எந்த அறிவுமே கிடையாது. படிப்பறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள்னு சொன்னவர் தான் நீங்க. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினம், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம். இதை கூட வந்து ஒழுங்கா சொல்ல தெரியாதுங்க. மதில் மேல் பூனைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம. இவர் பூனை மேல மதில்னு சொன்னார். எழுதிக்கிட்டு வந்து கரெக்டாக ஒரு பேப்பரில் வந்து கொடுத்தானா கூட அதை பார்த்து ஒழுங்காக படிக்க தெரியாத முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண போகிறது.